பிக் பாஸ் நேர்களுக்கு வணக்கம். ஸோ இப்போ ஒரு ப்ரோமோ வந்தது. அதில் ஒரு கேள்வி கேட்கப்படுது, ஸ்கூல் ஆர் ஹாஸ்டல் எது நல்லா இருந்தது அப்படின்னு ஸ்டூடெண்ட்ஸ் கிட்ட கேள்வி கேட்கப்படுது. அண்ட் இதில் நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் நம்ம ப்ரோமோவில் பார்த்ததுல விக்ரம், அரோரா, கம்ருதீன், சபரி, ரம்யா, வியானா அப்படின்னு எல்லாருமே வந்து ஸ்கூல் தான் எங்களுக்கு பெஸ்ட்டாக தெரிஞ்சுது. ஏன்னா எங்களோட ஸ்கூல் டேஸ்க்கே எங்களை கூட்டிகிட்டு போன மாதிரி இருந்தது. ஆப்வியஸாக அவங்க தான் எங்களை ஜாலியாக இன்ட்ரெஸ்டிங்காக கூட்டிகிட்டு போனாங்க. ரம்யாலாம் நான்லாம் 5 திருக்குறள் சொல்லுவேனான்னு எதிர்பார்க்கல. அப்படின்ற அளவுக்கு எங்களுக்கு ஸ்கூல் தான் பெஸ்ட்டாக இருந்தது அப்படின்றாங்க. சூப்பர். ஏன்னா நம்ம ஸ்டூடெண்ட்ஸ் மைண்ட் செட்லேருந்து பார்க்கும்போது நமக்கு வந்து நம்ம எதை பார்த்தோமோ அதை ரீக்ரியேட் பண்ணி பார்த்துருக்கோம். இப்போ ஸ்கூலில் இவங்கெல்லாம் படிச்சிருந்தாங்க. அந்த டைமில் அந்த பெஞ்சில் உட்காந்து வாழ்த்தனம் பண்ணுறது, ஃப்ரெண்ட்ஸோட சேட்டை பண்ணுறது, கிளாஸ் எடுக்கும்போது கவனிக்கிறது, ஆன்சர் பண்ணுறது, ஃபர்ஸ்ட்டாக போய் நின்று எல்லாத்துலேயும் பேசுறது, இல்லை திட்டு வாங்குறது, மொக்க வாங்குறது, பனிஷ்மெண்ட் வாங்குறது, அதுக்கப்புறம் ஹோம்ஒர்க் பண்ணுறது, டெஸ்ட்டு அடிக்கிறது, டீச்சர்ஸ் கிளாஸ் எடுக்கிறது. ஸோ இப்படி எல்லாத்தையுமே அவங்களால அதை கனெக்ட் பண்ணிக்க முடிஞ்சது. ஆல்ரெடி ஒரு விஷயம் அவங்களுக்கு நடந்தது, அதை திருப்பி ரீக்ரியேட் பண்ணி பார்க்கும்போது ஸ்கூல் அவங்களுக்கு பெஸ்ட்டாக தெரிஞ்சுது. சூப்பர். ஆனால் ஹாஸ்டலை பற்றி அவங்க யோசிக்கவே இல்லை. ஏன்னா ஹாஸ்டல் அப்படின்றது வந்து அவங்க பெருசாக அதை எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணியிருக்க மாட்டாங்க. ஹாஸ்டலில் இருந்தால் கூட அவங்க ஒரு ஸ்டூடெண்ட்டாக இருந்திருப்பாங்களே தவிர ஒரு வார்டனா அவங்க என்னென்ன ஸ்ட்ரகிள்ஸ் பண்ணாங்க அப்படின்றத இவங்க பெருசாக கவனிக்கவே இல்லை. ஆனால் யோசிச்சு பாருங்க, 2 பேர் இத்தனை பேருக்கு சமைக்கிறதுன்றது ரொம்ப கஷ்டமான வேலை. அதுவும் சமையல் தெரியாத ஒருத்தர், 2 பேருக்குமே பெருசாக தெரியாது. அந்த எஃப்ஜேக்கு வேற கையில் அடிபட்டிருக்கு. அது போக பாரு ரொம்ப சூப்பராக சமைச்சாங்கலாம் சொல்ல முடியாது. ஆப்வியஸாக அந்த குருமாக்குள்ளே போட்டு என்னத்தையோ போட்டு கட்டி கட்டியாக ஒன்று பண்ணி கொடுத்தாங்க, மைதாவை போட்டு என்னென்னமோ போட்டு பண்ணி கொடுத்தாங்க. ஏதோ அவங்களால முடிஞ்ச அளவுக்கு ஏதோ ஒன்று ட்ரை பண்ணாங்க. ஸோ அதை பற்றி கொஞ்சம் பேசியிருந்தா லைக் அவங்களுக்கும் நல்லா இருந்திருக்கும் இல்லையா? எல்லாருமே வந்து ஒரு அப்ரிஷியேஷன் கிடைக்காத, நம்ம நிறைய ஹார்ட் ஒர்க் போடுறது எதுக்காக? நமக்கு ஏதோ ஒரு இடத்துல அந்த அப்ரிஷியேஷன் தேவைப்படும். பட் அதுக்காகவாது யாராவது சொல்லியிருந்தாங்கன்னா நல்லா இருந்திருக்கும். மேபி நம்ம அது ஃபுல்லாக பார்த்தா தெரியும். சொல்லியிருந்தாங்கன்னா நல்லாயிருக்கும். ஆனால் பெஸ்ட்டு வந்து ஓவரால் டீச்சர்ஸ் தான் வாங்கியிருக்காங்க. அதனால தான் அவங்க 3 பேருக்கும் ஸ்டார்ஸ் கொடுத்துருக்காங்க. அந்த பேட்ஜை பார்க்கும்போது அப்படியே நம்ம பாரோக் உள்ளேருந்து அப்படியே ஒரு டெவல் மோடில் வந்துட்டாங்க. ஏண்டா டே 3-4 நாளாக உடம்பு முடியாமல் நான் கஷ்டப்படுறேன், ஆனால் நீங்கள் அழகாக ஸ்டார்ஸ் வாங்குவீங்களா அப்படின்றது. ஸோ ஆப்வியஸ்லி நமக்கும் அப்படி தான் இருக்கும் இல்லையா? ரொம்ப கஷ்டப்பட்டு தெரியாத ஒரு விஷயத்தில் அத்தனை பேருக்கு சமைக்கணும், அத்தனை பேருக்கு வெசல் வாஷிங் பண்ணி அவங்கள பார்க்கணும், நைட் எவ்வளோ லேட்டாக தூங்கினாலும் காலையில் எந்திரிக்கணும். அது நிஜமாகவே ரொம்ப கஷ்டம். ஏன்னா நமக்கு நல்ல ஒரு ஸ்லீப் இருந்தால் தான் மைண்ட் பீஸ்ஃபுல்லாக இருக்கும். ஏன்னா இவங்களுக்கு நைட்டு ஒழுங்காக ஸ்லீப்பும் இல்லை, 3 மணி 2 மணிக்கு படுக்கிறாங்க, காலையிலையும் சீக்கிரமாக எந்திரிச்சிடுறாங்க. ப்ளஸ் ஸ்டூடெண்ட்ஸும் நிறைய ஸ்ட்ரகிள்ஸ் கொடுத்துக்கிட்டே இருக்காங்க. வார்டன் மேடம்னு நைட்டும் தூங்கிட மாட்டுறாங்க, காலையில் எந்திரிச்சதும் அலாரம் அடித்த மாதிரி இவங்க எல்லாரும் கேள்வி கேட்டுகிட்டே இருக்காங்க. ஸோ ஸ்ட்ரகிள் ஜாஸ்தி தான். ஸோ என்ன கேட்டால் ஹாஸ்டலுக்கு கொடுத்துருந்துருக்கலாம். ஏன்னா ஹாஸ்டலில் நிறைய ஸ்ட்ரகிள்ஸ் நீங்கள் பார்க்காம நீங்கள் உணராமல் இருக்கிற நிறைய ஸ்ட்ரகிள்ஸ் உள்ளே நிறைய இருந்திருக்கு. ஹாஸ்டல் வந்து அந்த வார்டனோட பாயிண்ட்லேருந்து பார்க்கும்போது அவங்க க்ளீனிங் பண்ணணும், சமையல் பண்ணணும், உங்களையும் நீங்கள் சின்ன புலத்தனமாக பண்ணுற உங்களையும் எல்லாத்தையும் மேய்க்கணும். ஸோ இந்த மாதிரி அவங்களுக்கு நிறைய ஹிடன் ப்ராப்ளம்ஸ் இருந்தது. ஸோ அதை அனலைஸ் பண்ணி யாராவது சொல்லியிருந்தாங்கன்னா நல்லா இருந்திருக்கும். ஸோ அந்த ஒரு அப்ரிஷியேஷன், நம்ம கஷ்டத்துக்கான பலன் கிடைக்கல அப்படின்ற மாதிரி பார்வதி கொஞ்சம் வருத்தமாக இருக்கிறத பார்க்க முடிஞ்சது. ஸோ பாவம் பார்வதி இன்றைக்கி அதுக்காக என்ன ரவுண்டு கட்டி, கேம் முடிஞ்சதுக்கப்புறம் ரவுண்டு கட்டி என்ன பண்ண போகிறாங்க? பழைய பார்வதியாக மாதிரி பஞ்சாயத்து பண்ண போகிறாங்களா, இல்லை புது பார்வதியாக அமைதியாக டீல் பண்ணுறாங்களான்றது பார்ப்போம். நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்றதை கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். நன்றி.